அடுத்த ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. அது இன்னர் சர்க்கிள் முழுக்க கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். லம்ஸுன்னா பாடி, எனக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டச்சோ பாடி கான்டாக்டோ அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இப்போது உதாரணத்துக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு, ஒரு இரும்போட ஒரு காந்தத்தோட இரும்போ இல்லை இரும்போட காந்தமோ உராயும் போது இந்த காந்தத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டி அந்த இரும்பு தொண்டுக்கு வர மாதிரி ஞான குருமார்களுடைய உடம்போட நம்ம அவங்களுக்கு பண்ணுற பணிவிடைன்னா எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு பாக்கியம் செஞ்சோன்னா அவங்களுடைய படுக்கை அறைக்கு செஞ்சு படுக்கை அறையில் அவங்க படுக்கும்போது அவங்களுடைய காலை அமைக்கி விடுறது, கையை அமைக்கி விடுறது, முதுகு இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பணிவிடை பண்ணுறதுக்கெலாம் எனக்கு என்னுடைய நண்பர் ரஃபீக்கெலாம் கிடைச்ச பெரிய ஒரு அதாவது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் அதுக்கு அந்த சர்வீஸ் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸு எங்களுக்கு அப்போ புரியல. அதாவது அந்த இந்த பாடி கான்டாக்டுகளுடைய பேரை லம்ஸ்னு சொல்கிறாங்க. த்ரூ திஸ் பாடி கான்டாக்ட் he could transmit what he has heard. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை, அந்த விஸ்டத்தை, அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை உடலோடு உடல் தொடர்பு கொள்வது மூலமாக அது எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அது வந்துட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி we were not aware of it. அது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. லம்ஸ்ன்றது பாடி கான்டாக்ட் மூலமாக வர ஒரு ஃபயர்ஸ்ன்னு வச்சிங்களேன், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வச்சிங்களேன். இது ரொம்ப இன்னர் சர்க்கிள் மட்டும்தான் வரும். ஏன்னா பொதுவாக குருநாதர்கள் எல்லாரையும் தொட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி குருநாதர்களை பாதிக்குன்றது ஒரு இருக்குது. ஸோ ரொம்ப செலக்டட் இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உடலை தொடுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க.